warahmatullahi wabarakatuh. Innal hamdalillah nahmaduhu wa nasta'inuhu wa nastaghfiruhu wa na'udzu billahi min shururi anfusina wa min sayyiati a'malina. Man yahdihillahu fala mudilla lahu wa man yudlilhu fala hadiya lahu. Asyhadu an la ilaha illallah wahdahu la syarika lahu wa asyhadu anna Muhammadan abduhu wa rasuluhu amma ba'd. Faqad qala Allah ta'ala fil Qur'anil Azim wal Furqanil Majid. A'udzu billahi minas syaitonir rajim. Bismillahirrahmanirrahim. Ya ayyuhan nas ittaqu rabbakum alladzi khalaqakum min nafsin wahidah wa khalaqa minha zawjaha wa bassa minhuma rijalan katsiran wa nisaa. Wattaqullaha alladzi tasaaluna bihi wal arham innallaha kana 'alaykum raqiba. Ya ayyuhalladzina amanu taqullaha wa qulu qawlan sadida yuslih lakum a'malakum wa yaghfir lakum dhunubakum wa may yuti'illaha wa rasulahu faqad faza fawzan 'azima. Ya ayyuhalladzina amanu taqullaha haqqa tuqatih wa la tamutunna illa wa antum muslimun. Qala nabiyuna sallallahu alaihi wasallam, inna asdaqal hadits kitabullah wa hasanal hadits hadits Muhammadin sallallahu alaihi wasallam. Sarral umuri muhdatsatuha wa kullu muhdatsatin bid'ah, kullu bid'atin dalalah wa kullu dalalatin finnar. எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹ்வின் மாபெரும் கருணையினால் புனித ஜும்மா தொழுகைக்காக நாம் ஒன்று கூடியிருக்கின்றோம். அந்த வல்ல நாயனின் சாந்தியும் சமாதானமும் நம் உயிரினும் மேலான நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாரை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபோ தாபிஈன்கள், இந்த ஏகத்துவ கொள்கையை உலகமெங்கும் எடுத்துச் சொல்லிய நல்ல அறிஞர்கள் அனைவர் மீதும், குறிப்பாக இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவர் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்று பிரார்த்தித்தவனாக, சுபஹான மௌலிது வழிபாடா வழிகேடா என்ற தலைப்பில் ஒரு சில முக்கியமான செய்தியை அதன் காலத்திற்கு ஏற்ப தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த தலைப்பு இங்கே தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது. இந்த மாதம் என்பது ரபியுல் அவ்வல் மாதம். இந்த மாதத்திற்கென்று எந்த ஒரு சிறப்பும் இஸ்லாத்தில் இல்லை என்றாலும், தங்களை முஸ்லிம் என்று அடையாளப்படுத்தக்கூடிய சிலர் இந்த மாதத்தில்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்தார்கள் என்று சொல்லி அவர்களுக்கு நாங்கள் மீலாது விழா பிறந்த நாள் கொண்டாடுகிறோம் என்று சொல்லி பிறந்த நாள் கொண்டாடுவதும், அவர்களை புகழ்கிறோம் என்று சொல்லி மௌலித் என்ற பாடலை பாடுவதும் ஏறக்குறைய ஒரு 200-300 ஆண்டுகளாக இது நடந்து கொண்டு வருகிறது. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய பிறந்த நாளை எது என்று தெளிவாக அறிவிக்கக்கூடிய ஆதாரபூர்வமான எந்த ஒரு ஹதீஸும் கிடையாது. அதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த நாள் கொண்டாடினார்கள் என்பதற்கும் எந்த ஒரு ஆதாரமும் கிடையாது. தனக்கு தானே பிறந்த நாள் ரசூலுல்லாஹ் கொண்டாடவிட்டாலும் தனக்கு முந்தைய நபியாக இருக்கக்கூடிய ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்காவது பிறந்த நாள் கொண்டாடி இருக்கணும் என்று அவங்க குழந்தையாக பிறந்த செய்தி குர்ஆன்ல சொல்லப்படுது. அவங்க கருவுற்றதுல இருந்து குழந்தை பிறந்ததுல இருந்து தொட்டில இருக்கிற வரைக்கும் தொட்டில இருந்து பேசுற செய்தி எல்லாம் குர்ஆன்ல எல்லாம் என்ன செய்யறான் சொல்லி காட்டுறான். அப்ப அவர்களுக்காவது என்ன செஞ்சிருக்கணும், கொண்டாடி இருக்கணும். அல்லது யாருடைய வழிமுறை வழித்தோன்றல் என்று தன்னை அறிமுகப்படுத்தினார்களோ, நான் இப்ராஹிமுடைய வழித்தோன்றல் என்று சொன்னார்களோ, அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்காவது என்ன செஞ்சிருக்கணும், ரசூலுல்லாஹ் கொண்டாடி இருக்கணும். அல்லது ரசூலுல்லாஹ் யாருக்கு கொண்டாடல, ரசூலுல்லாஹ் தனக்கு தானே கொண்டாடவில்லை என்றால் ரசூலுல்லாஹ் வாழக்கூடிய அந்த காலத்தில் ரசூலுல்லாஹ்வுடைய தோழர்கள் ரசூலுல்லாஹ்வுக்காக கொண்டாடி இருக்கணும். இப்படி எந்த ஒரு வரலாற்று பூர்வமான ஆதாரபூர்வமான எந்த ஒரு ரெக்கார்டும் இல்லாத, இன்னும் சொல்ல போனால் இது பிற மதத்தினுடைய கலாச்சாரம், யூத கிறிஸ்தவர்களுடைய கலாச்சாரம் என்று நன்கு அறிந்தும் தெரிந்தும் நாங்கள் ரசூலுல்லாஹ்வுக்கு பிறந்த நாள் கொண்டாடுகிறோம் என்று சொல்லி கொண்டாடுகிறார்களே, இவர்கள் இஸ்லாத்தினுடைய வழிமுறையை கடைபிடிக்கக்கூடியவர்களா அல்லது யூத நசராக்களுடைய வழிமுறையை கடைபிடிக்கக்கூடியவர்களா
என்பதை நம்ம என்ன செய்யணும், சிந்திச்சு பார்க்கணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக சொன்னார்கள், யார் பிற சமுதாயத்தினுடைய கலாச்சாரத்திற்கு ஒப்பாக தன்னை காட்டிக் கொள்கிறார்களோ, அதன்படி நடக்கிறார்களோ, செயல்படுகிறார்களோ, அவர்கள் அவர்களை சார்ந்தவர்கள். மன் தஸப்பஹ பிகௌமின் ஃபஹுவ மின்ஹும். யார் பிற சமுதாய கலாச்சாரத்திற்கு ஒப்பாக தன்னை காட்டிக் கொள்கிறார்களோ அவர்கள் அவர்களை சார்ந்தவர்கள் தான், நம்மை சார்ந்தவர் அல்ல என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடுமையான முறையில் எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள். அதே மாதிரி யூத கிறிஸ்தவருடைய வழிமுறைகளை நீங்கள் ஜானுக்கு ஜான் முகத்திற்கு மூலம் பின்பற்றுவீர்கள் என்று சொல்லி மிகப்பெரிய ஒரு எச்சரிக்கையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்து இருந்தும், இஸ்லாத்தில் பிறந்த நாள் கலாச்சாரம் இல்லை என்று தெரிந்தும் கொண்டாடுறாங்க. ரசூலுல்லாஹ்வை கொண்டாடாம வேற யாருக்கு கொண்டாடுறது? ரசூலுல்லாஹ்வை செய்யாம வேற யாருக்கு செய்யறது? கலைஞருக்கு செய்யறாங்க, அண்ணாக்கு செய்யறாங்க, ஜெயலலிதா இந்த மாதிரி தலைவர்களுக்கு எல்லாம் செய்யறாங்க. இவங்க எல்லாம் முக்கியமான ஆளா? எங்களுடைய உயிர், எங்களுடைய தூதர் அவர்களுக்கு செய்யாம அவர் யாருக்கு செய்வது என்ற வியாக்கியானம் பேசிக்கொண்டு செய்கிறார்களே, இவர்களுக்கு அடிப்படை என்றால் என்னவென்றே தெரியவில்லை. மார்க்கம்டா என்ன அது தெரியணும். முதல்ல வணக்கம்டா என்ன, மார்க்கம்டா என்ன, சட்டம்டா என்ன, இது தெரிந்திருப்பார்களே. ஆனால் இவங்க இப்படி பேச மாட்டாங்க. வணக்கத்திற்கும் வழிகேட்டிற்கும் உள்ள ஒரே ஒரு வித்தியாசம் தான். எதையெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி செய்து அங்கீகரித்தார்களோ அது வணக்கம். எதையெல்லாம் ரசூலுல்லாஹ் சொல்லலையோ செய்யலையோ அங்கீகரிக்கலையோ அதெல்லாம் வழிகேடு. இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீலாது கொண்டாடினார்களா, கொண்டாட சொன்னார்களா? முந்தைய நபிமார்களுக்கு அந்த மாதிரி ஒரு வழிமுறை ரசூலுல்லாஹ் செய்து காட்டினார்களா என்றால் இல்லை. இல்லை என்றால் மீலாது விழா பிறந்த நாள் கொண்டாடுவது என்பது வழிகேடு, அது வழிபாடு அல்ல, அது இஸ்லாத்துல உள்ளது இல்லை, ரசூலுல்லாஹ் செஞ்சது இல்லை என்பதை என்ன செஞ்சிறேன் தெளிவாக விளக்கி. அடுத்து என்ன, இந்த 12 நாட்கள் ரபியுல் அவ்வல் 1ல இருந்து 12 நாட்கள் ரசூலுல்லாஹ் 12ல பிறந்தாங்களாம். அந்த 12 நாட்களும் மௌலிது ஓதுறாங்க. சுபஹான மௌலிது என்று சொல்லி அரபில எழுதி வைத்துக் கொண்டு படிக்கிறாங்க. இது சற்றேறக்குறைய ஒரு 300-350 ஆண்டுகளுக்கு முன்னாடி கேரளாவை சேர்ந்த சில பேரால் எழுதப்பட்ட ஒரு பாட்டு. இதை என்ன செய்யறாங்க, பக்தி பரவசத்தோட பக்தி சாம்பிராணி எல்லாம் கொளுத்தி வைத்துக் கொண்டு பதார்த்தங்கள், பல வகையான பதார்த்தங்கள், பழங்கள் அப்படியே என்னது புடை சூழ நான் ஊற அப்படி என்னது அதுக்கு போத குரலும் இனிமையாக இருக்க வேண்டும் என்பதற்காக வெள்ளை மிளகு எல்லாம் சாப்பிட்டு என்னது அப்படியே உட்கார்ந்து அப்படியே சொக்கி போய் உட்கார்ந்து என்ன செய்யறாங்க, பாட்டு படிக்கிறாங்க. இந்த பாட்டு என்பது இஸ்லாத்துல உள்ளதா? ரசூலுல்லாஹ் இதை சொல்லி இருக்கிறார்களா, இதை ஓதி இருக்கிறார்களா, இதை செய்திருக்கிறார்களா, இதை அங்கீகரித்திருக்கிறார்களா என்று நம்ம என்ன செய்யணும் பார்க்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும், முதல்ல மார்க்கம்னா என்ன என்பதை என்ன செஞ்சிடணும் விளங்கிறோம். மத்த மார்க்கங்களை பொறுத்தளவுக்கு, மத்த நபிமார்களுக்கு வழங்கப்பட்ட வேதங்களை பொறுத்தளவுக்கு அதுல ஒரு என்ன தொடர்ச்சி இருக்குது. ஒரு நபி மௌத்தா போயிட்டு இன்னொரு நபி வருவாங்க, அந்த நபிக்கு வேற வேதம் வரணும், அதுல முந்தைய உள்ள சட்டங்கள் மாற்றப்படலாம், புதிய வழிபாடுகள் அறிமுகப்படுத்தப்படலாம். இப்படி தொடர்ச்சி அடிப்படை ஏகத்துவம் என்பது கரெக்டா வந்து கொண்டிருந்தாலும் வணக்க வழிபாடுகள், சட்ட திட்டங்கள் ஒவ்வொரு நபிக்கு மாற்றப்பட்டு கொண்டே வந்தது. அப்ப இதுக்கு முன்னாடி, இந்த சூழலுக்கு முன்னாடி தொடர்ச்சியாக நபிகள் அனுப்பப்படாத எந்த சமுதாயமும் இல்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு எல்லா சமுதாயத்தவர்களுக்கும் நபிமார்கள் அனுப்பப்பட்டார்கள். எல்லா மொழி பேசக்கூடியவர்களுக்கும் நபிமார்கள் அனுப்பப்பட்டார்கள். ரசூலுல்லாஹ்வுக்கு முன்னாடி இந்த உலகத்தில் எந்த மொழியெல்லாம் இருந்ததோ அந்த மொழிகளுக்கெல்லாம் இறை தூதர்கள் அனுப்பப்பட்டிருக்கிறாங்க. யார் என்று நமக்கு வேணா தெரியாமல் இருக்கலாம் ஒழிய அல்லாஹ் எல்லா மொழியினருக்கும் அவரவர்கள் பாஷையில பேசக்கூடிய தூதர்களை அனுப்பினேன் என்று சொல்கிறார். அப்ப மார்க்கம் என்பது ரசூலுல்லாஹ்வுக்கு முன்னாடி நபிமார்கள் வழியாக தொடர்ச்சியாக வந்து கொண்டிருந்தது. ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் தேர்ந்தெடுத்தது இறுதி நபியாக தேர்ந்தெடுத்தான். காத்தமுன் நபி, இதற்கு பின்னாடி நபி இல்லாத அளவுக்கு முத்திரையாக சீல் வைத்து நம்ம ஒரு அனுப்பி இருக்கிறோம். லாபாத ரசூலம் வலா நபியின், எனக்கு பின்னாடி எந்த இறை தூதரும் கிடையாது, எந்த நபியும் கிடையாது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக டிக்ளேர் பண்ணி தன்னை நபி என்று பிரகடனப்படுத்துகிறார்கள். அதற்கு ஏற்றாறு போல் அல்லாஹ் எல்லா சட்டத்திட்டங்களையும் முழுமையாக அறிந்துவிட்டு கடைசியாக அல்லாஹ் அருளக்கூடிய கடைசியாக இறுதியாக இறங்கப்பட்ட வசனங்களில் ஒரு வசனமாக அல்யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி வ ரதீது லக்குமுல் இஸ்லாம தீனா. ரசூலுல்லாஹ் வாழக்கூடிய அந்த காலத்துல அரபா பெருவழியில ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒட்டகையின் மீது அமர்ந்திருக்கக்கூடிய அந்த நேரத்துல உங்களுடைய மார்க்கத்தை நான் முழுமைப்படுத்தி விட்டேன், உங்களுக்கு என்னுடைய அருள் கொடைகளை வாரி வழங்கி விட்டேன், இஸ்லாமிய இந்த மார்க்கத்தை நான் அங்கீகரித்துக் கொண்டேன் என்று சொல்லி முத்தாய்ப்பாக மார்க்கம் முழுமை பெற்று விட்டது.
மார்க்கம் நிரந்தரமாகிவிட்டது. இதற்கு பின்னாடி மார்க்கத்தில் ஒன்று கூட்டுவதற்கோ குறைப்பதற்கோ சேர்ப்பதற்கோ நீக்குவதற்கோ யாருக்கும் எந்த அதிகாரம் இல்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அல்லாஹ்வே தன்னுடைய புறத்திலிருந்து அந்த மார்க்கத்தை முழுமையாக்கிட்டான். இது வேற எந்த நபிக்குமே கொடுக்கப்படவில்லை. வேற எந்த நபியுடைய வேதமும் முழுமையாக்கப்படவில்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த மார்க்கம், இந்த இஸ்லாமிய மார்க்கம், குர்ஆன் என்பது முழுமை பெற்று விட்டது. உலகம் அழியக்கூடிய காலம் வரைக்கும் அவர்கள் எப்படி வாழ வேண்டும், எப்படி நடக்க வேண்டும், கொடுக்கல் வாங்கல், திருமணம் எல்லாமே ஒட்டு மொத்தமாக டோட்டலாக சொல்லி முடிக்கப்பட்டது. அதே அந்த ஹஜ்ஜத்துல் விதாவில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அத்தனை லட்சம் சஹாபாக்களை கூட்டி வைத்துக் கொண்டு கேட்டார்கள், அல்லாஹ் பல்லாஹ்வுக்கு எனக்கு வழங்கப்பட்ட இந்த ரிசாலத்தை, இந்த நபித்துவத்தை உங்களுக்கு முழுமையாக நான் எடுத்து சொல்லிவிட்டேனா, எத்தி வைத்து விட்டேனா என்று சொல்லி ஒட்டுமொத்த மனித சமுதாயத்தை இந்த சஹாபாக்களை நோக்கி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேட்கிறாங்க, பலா யா ரசூலுல்லாஹ், நீங்கள் அனைத்தையும் சொல்லிவிட்டீர்கள், ஒன்ன கூட விட்டு வைக்கவில்லை என்று சொல்லி அந்த ஒட்டுமொத்த சஹாபாக்களும் அதற்கு சொல்றாங்க, சாட்சி சொல்றாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இடத்துல அல்லாஹ்வை சாட்சி, அல்லாஹும்ம அஷ்ஹது என்று சொல்லி, அல்லாஹ் இதற்கு நீ சாட்சி, எனக்கு இதையெல்லாம் வேதமாக மார்க்கமாக எனக்கு தந்தாயோ, சொல்ல சொல்லி சொன்னாயோ அனைத்தையும் நான் சொல்லிவிட்டேன், ஒன்னா கூட விட்டு வைக்கவில்லை என்று சொல்லி அல்லாஹ்வை இதற்கு சாட்சியாக்கி மார்க்கம் முழுமைப்பட்டுவிட்டது. அப்ப அந்த முழுமைப்படுத்தப்பட்ட மார்க்கம் எதுவோ அதுதான் இஸ்லாம், அதுதான் மார்க்கம், அதுதான் நேர்வழி. அதில் பயணித்தால் தான் சொர்க்கம் செல்ல முடியும், அதில் பயணித்தால் தான் அல்லாஹ்வுடைய அன்பை பெற முடியும், அதுல பயணித்தால் தான் அல்லாஹ்வுடைய அந்த கிருபையை பெற முடியும் என்பதுதான் உண்மை. ஆனால் அதற்கு மாற்றமாக அந்த வேதத்திலே இல்லாத, அந்த தூதருடைய வழிகாட்டுதலை இல்லாத எவ்வளவு பெரிய நல்லதாக தெரிந்தாலும், நல்லறமாக நாம் நினைத்து கொண்டாலும் அதற்கு அல்லாஹ்விடத்தில் எந்த விதமான ஒரு பிரயோஜனமும் இல்லை, சல்லி காசுக்கு ஒரு பிரயோஜனம் இல்லை, மறுமையில மிகப்பெரிய ஒரு கைசேதத்தை ஏற்படுத்திவிடும், நரகத்தில் ஒன்று போய் தள்ளிவிடும் என்பதையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடுமையாக எச்சரிக்கை செய்கிறார். மார்க்கம் என்று நான் உங்களுக்கு தந்து விட்டேன், அது அல்லாத ஒன்று மார்க்கம் என்ற பெயரில் உள்ள புகுத்தி இது நல்லது தானே, இது நல்லா தானே இருக்குது, நாங்க நோம்பு தானே படிக்கிறோம், குர்ஆனை தானே ஓதுறோம், பாத்தியா தானே ஓதுறோம், யாசீனை தானே ஓதுறோம் என்று சொல்லி புதுசாக எந்த ஒரு வணக்கத்தை வழிபாடையும் உள்ள கொண்டு வந்தால் நல்லது தானே என்ற பெயரில் உள்ள வந்தாலும் அது அல்லாஹ்வால் அங்கீகரிக்கப்படாது, நிராகரிக்கப்பட்டு நரகத்தில் தூக்கி வீசப்படும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்த காலத்தில் எச்சரிக்கை செய்கிறாங்க. அந்த மாதிரி எல்லாம் நடக்கும் என்பது சொல்றாங்க. முந்தைய நபிமார்களுடைய காலத்தில் நடந்த செய்திகளை மக்களுக்கு சுட்டி காட்டுறாங்க. ஏகத்துவத்தை அழுத்தம் திருத்தமாக சொல்ல வந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையே எந்த சிலைகளை எல்லாம் அடித்து நொறுக்கி ஏகத்துவத்தை நிலைநாட்டினார்களோ அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அவர்கள் கட்டிய அந்த கௌபத்துல்லாவுடைய அவர்களை சிலையாக நிப்பாட்டி வைத்தார்களா இல்லையா? தங்களை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சந்ததிகள், வாரிசுகள் என்று சொல்லக்கூடிய அந்த மக்காவில் வாழ்ந்த மக்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் சிலையாக நிப்பாட்டி வணங்கினார்களா இல்லையா? அவர்களிடத்துல பிரார்த்தனை செய்தார்களா இல்லையா? அப்ப ஒரு நபி கொண்டு வந்த கொள்கை சிறிது காலத்திற்கு அப்புறம் அது என்னப்படும்? மெருகேற்றப்படும், அதுல புது சரக்குகள் சேர்க்கப்படும், அவர்கள் சொன்ன கொள்கையை அவர்கள் பேராலேயே குழி தோண்டி புதைக்கப்படும். இது செய்தான் செய்யக்கூடிய மிகப்பெரிய ஒரு சூழ்ச்சி. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கொண்டு வந்த மார்க்கத்தையே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பேரிலேயே அவர்கள் எதை எதிர்த்தார்களோ, எதை உடைத்தார்களோ அதையே அவர்கள் பேரால் நிப்பாட்டி அவர்களையே நிப்பாட்டினார்களா இல்லையா? அந்த மக்காவில் வாழ்ந்த மக்கள் தன்னை நாம் நபியினுடைய வாரிசு என்று சொல்லக்கூடிய, நான் இப்ராஹிமுடைய வழித்தோன்றல், இஸ்மாயிலுடைய வழித்தோன்றல் என்று தன்னை அறிமுகப்படுத்திய அந்த மக்காவில் வாழ்ந்த அந்த முஸ்லிம்கள் அவர்கள் கட்டிய அந்த அல்லாஹ்வுடைய ஆலயத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தான் மீண்டும் புதுப்பிக்கிறார்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பின்னாடி மீண்டும் அந்த கௌபத்துல்லாவை புனரமைப்பு செய்து மக்கள் ஹஜ்ஜுக்காக அழைத்து அப்பதான் மீண்டும் உருவாகிறது அந்த பள்ளிவாசல். அதிலேயே கொண்டு வந்து நிப்பாட்டினார்களே. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு வந்த கொள்கை மட்டும் அப்படியே இருக்கும் என்று எப்படி நம்ப முடியும்? உரசி பார்க்கணுமா இல்லையா? தன்னுடைய தேவைக்காகவும் தன்னுடைய பணத்திற்காகவும் பயிர வளர்ப்பதற்காகவும் எதையும் செய்வார்கள் என்று ரசூலுல்லாஹ் எச்சரிக்கையும் செய்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களுக்கு எப்பையெல்லாம் உரையாற்றுகிறார்களோ, மக்களுக்கு எப்பையெல்லாம் எச்சரிக்கை செய்வார்களோ அப்பையெல்லாம் மறக்காமல் முக்கியமான ஒரு செய்தியை மக்களுக்கு சொல்லுவார்கள். இன்ன அஸ்தகல் ஹதீஸ் கிதாபுல்லாஹ் وأحسن الحديث حديث محمد صلى الله عليه وسلم شر الأمور محدثاتها وكل محدثة بدعة كل بدعة ضلالة وكل ضلالة في النار. இதை எல்லா உரையிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களுக்கு எச்சரிக்கை செய்வார்கள். அல்லாஹ்வை போற்றி புகழ்ந்து விட்டு இன்ன அஸ்தகல் ஹதீஸ் கிதாபுல்லாஹ், அல்லாஹ்வுடைய வார்த்தை வேதம் தான் உண்மையானது, என்னுடைய வழிமுறை தான் முகமதாகிய என்னுடைய வழிமுறை, நான் உங்களுக்கு தந்த வழிமுறை தான் உண்மையானது என்று மக்களுக்கு சொல்லிவிட்டு
மார்க்கத்தின் பெயரால் புதிதாக உருவாகக்கூடிய ஒவ்வொரு காரியங்களை விட்டு நான் உங்களுக்கு எச்சரிக்கை செய்கின்றேன். கொள்ளு விதாத்தின் லலாலா, ஒவ்வொரு காரியமும் வழிகேடு. கொள்ளு லலாலத்தின் பின்னார், ஒவ்வொரு வழிகேடும் நரகத்துலதான் கொண்டு போய் சேர்க்கும்னு சொன்னாங்க. அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, மன் அமில அமலன் லைஸ அலைஹி அம்ருனா ஃபஹுவ ரத்துன். நாம் சொல்லாத ஒரு காரியத்தை யாராவது செய்வார்களேயானால் அது ரத்து செய்யப்படும், இறைவனால் நிராகரிக்கப்படும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி புகாரில வருது. அப்ப மார்க்கத்துல புதுசா கொண்டு வந்து சேர்ந்துருவாங்க, இல்லாத கொண்டாதெல்லாம் உருவாக்கிடுவாங்க. நான் சொன்னது ஒரு பக்கம் இருக்கு, அதுக்கு மாற்றமா இருந்தது சுன்னத்துகளை குழி தோண்டி புதைக்கப்பட்டு விட்டு பிதாத்துகள் தலை வைத்து ஆக்கிவிடும், மார்க்கத்தில் புதுமைகள் பெருகிவிடும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவ்வளவு கடுமையாக மக்களுக்கு எச்சரிக்கை செய்தும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திற்கு பின்னாலே புதுசா உருவாகும். ரசூலுல்லாஹ்வுடைய காலத்திலேயே ரசூலுல்லாஹ்வுடைய தோழர்களே அந்த மாதிரி சில பேர் செய்திருக்கிறார்கள். நான் சொல்லல, புகாரில் அந்த ஹதீஸ் வருது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஹ்சர் பெருவழியில அவர்களுக்கு என்று வழங்கப்பட்ட கௌசர் என்ற நீர் தடாகத்தில் அமர்ந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த நேரத்தில், அவருடைய உம்மத்திற்கு நீர் வழங்கி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் சில பேர் வருவார்கள் தண்ணி குடிப்பதற்காக. அங்கே குடிக்கக்கூடிய தண்ணி என்பது அந்த 50,000 வருஷத்திற்கு நிகரான அந்த ஒரு நாளில் தாகமே ஏற்படாத அளவிற்கு அவ்வளவு சுவை மிக்க அவ்வளவு அற்புதமான ஒரு மதுரமான ஒரு பானம் தண்ணீர், கௌசர் என்ற நீர் தடாகம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வழங்கப்படும். குர்ஆனோட அல்லாஹ் சொல்றானா இல்லையா, இன்னா அதைனா கல் கௌசர், நபியே உங்களுக்கு கௌசர் என்ற தடாகத்தை நாம் தந்திருக்கிறோம் அல்லாஹ் சொல்றான். அப்ப அதுல தண்ணி குடிப்பதற்காக சில தோழர்கள் வருவார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூப்பிடுவாங்க, அஸ்ஹாபி அஸ்ஹாபி அப்படின்ட்டு, என்னுடைய தோழர்கள் பாங்க. சஹாபாக்கள் என்ன செய்வாங்க, வானவர்கள் தடுத்து நிறுத்தி இவர்கள் நரகத்துக்கு இழுத்து செல்வார்கள் என்று சொல்லிவிட்டு சொல்லுவார்கள், இவர்கள் உமக்கு பின்னாடி வந்த வழியே திரும்பி சென்று விட்டார்கள் அப்படின்னு ஒரு அறிவு வருது. உமக்கு பின்னாடி இவர்கள் தங்களுடைய மார்க்கத்தில் புதிதாக உருவாக்கி விட்டார்கள் என்று வேற ஒரு அறிவு வருது. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மரணத்துக்கு பின்னாடி சில பேர் மார்க்கத்தில் புதிதாக உண்டாக்கினார்கள், சில பேர் இஸ்லாத்தை விட்டு வெளியேறவும் செய்தார்கள் அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப மார்க்கம் என்ற விஷயத்துல நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். மார்க்கம் எது, மார்க்கம் அல்லாது எது என்பது நம்ம தெளிவாக இருந்தா தான் நம்ம அல்லாஹ்வுடைய அன்பையும் நேசத்தையும் பெற முடியும். இஸ்ராக்கு நோம்பு தானே பிடிக்கணும்னு நம்ம நினைக்கிறோம். ஒன்ன யாரும் இந்த நாள்ல நோம்பு பிடிக்கணும்னது அவாம தனித்தனியா இதாம நாள்ல பிடிச்ச தப்பு இல்ல, எல்லாரும் யூனிஃபார்மா இன்னைக்கு பிடிக்கணும், இன்னைக்கு செய்யணும் அப்படின்னு சொல்வதாக இருந்தால், சட்டம் போடுவதாக இருந்தால் அல்லாஹ் தான் அதை சொல்லணும், அல்லது அல்லாஹ்வுடைய ரசூல் தான் அதை சொல்லணும். நோம்பு தானே எல்லாம் வாங்க மாட்டான், சுன்னத்து தானே அப்படிங்கிறது வழிமுறை தானே வாங்க மாட்டான், நல்லது தானே வாங்க மாட்டான். அல்லாஹ் என்ன செய்வான், தூக்கி மூஞ்சலை வீசிடுவான். அப்ப அந்த வகையில நீங்க எடுத்துக்கொண்டீர்களே, ஆனால் இந்த மௌலித் இருக்கா இல்லையா, இந்த மௌலித் குர்ஆன்ல இல்ல, ஹதீஸ்ல இல்ல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த சுப்ஹான மௌலிதே தெரியாது. ரசூலுல்லாஹ்வுக்கு தெரியலன்னா வணக்கமா இருக்க முடியுமா? ரசூலுல்லாஹ்வுக்கு தொழுகை தெரியல அப்படின்னு நம்ம சொல்ல முடியுமா? ரசூலுல்லாஹ்வுக்கு நோம்பு தெரியாது அப்படின்னு நம்ம சொல்ல முடியுமா? ரசூலுல்லாஹ்வுக்கு ஹஜ்ஜில என்னன்னு தெரியாதுன்னு சொல்ல முடியுமா? அப்படி சொன்னோம்னா அது வணக்கமாக இருக்க முடியுமா? அப்படி இல்லை, இருக்கக்கூடிய ஒன்றை நாம சொன்னா நம்ம எப்படி இருப்போம், நம்ம வழிகரா போயிடுவோம். ஹஜ்ஜுங்கிற ஒரு வணக்கத்தை ரசூலுல்லாஹ் அறிமுகப்படுத்திருக்கிறாங்க, நான் கூட ஹஜ்ஜுங்கிற ஒண்ணு கிடையாது ரசூலுல்லாஹ்வுக்கு தெரியாதுங்கிறேன். நான் இஸ்லாத்துடைய வட்டத்துக்குள்ளே இருக்க மாட்டேன். ஏன், அல்லாஹ் கடமையாக்கிய அல்லாஹ்வுடைய தூதர் செயல்முறைப்படுத்திய ஒரு காரியத்தை நான் இல்லை என்று சொல்லிவிட்டேன். அந்த சுப்ஹான மௌலித் ரசூலுல்லாஹ்வுக்கு தெரியாது, ரசூலுல்லாஹ் ஓதுனது கிடையாது, சொன்னதும் கிடையாது, அல்லாஹ் தன்னுடைய திருமறையில சொன்னதும் கிடையாது. இந்த பாட்டு ரசூலுல்லாஹ்வுக்கு தெரியாதுன்னா இது எப்படி வணக்கமாக இருக்க முடியும்? ரசூலுல்லாஹ்வுக்கு ஒரு செய்தி தெரியல, அது எப்படி நம்ம வணக்கம்னு சொல்லுவோம்? வணக்கம்னு அல்லாஹ் சொன்னாதான் வணக்கம், அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாதான் வணக்கம். அல்லாஹ்வும் அவனுடைய தூதரும் சொல்லவில்லை என்றால் அது எப்படி வணக்கமாக? வணக்கம் என்ற டிஸ்பிளே எப்படி வரும்? வராது. இந்த சுப்ஹான மௌலித் ரசூலுல்லாஹ்வுக்கு தெரியாது அப்படிங்கிறதுலயே முடிஞ்சு வச்சு. 350 வருஷத்துக்கு முன்னாடி யாரும் கேரளாவை சேர்ந்த சில பேர் எழுதிய ஒரு பாடல் வணக்கமாக? முதல்ல பாட்டு என்னது வணக்கமாக? வணக்கம் என்றால் அல்லாஹ் ரசூல் காட்டியதுதான் வணக்கம். இதுல முழுக்க அம்புடுங்க பாட்டு. எந்த சினிமா பாடல்ல, எந்த பாடல்ல, எந்த ராகத்துல, எந்த டியூன்ல வேண்டாலும் படிக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இது ஒரு பாட்டு. இப்ப நான் ஒரு சினிமா பாட்டு நிறைய பாட்டுக்கா இல்லையா, நல்ல கருத்து உள்ள பாட்டும் இருக்கு, கெட்ட கருத்து உள்ள பாட்டும் இருக்கு. அதே மாதிரி இது ஒரு குப்பை.
பாடல் என்பது வணக்கமாகாது, கவிதை என்பது வணக்கமாகாது என்பதை அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனிலே சொல்றான். சூரத்துல் யாசீன் இருக்கா இல்லையா, அதுல அல்லாஹ் சொல்றான், வமா அல்லம்னாஹு ஸிஹ்ர வமா யன்பகி லஹு. என்ன சொல்றான்? நபியே, இந்த நபிக்கு நாம் கவிதையை கற்றுக் கொடுக்கவில்லை, அது அவருக்கு தேவையும் இல்லை என்று சொல்றான். வமா அல்லம்னாஹு ஸிஹ்ர வமா யன்பகி லஹு. இது யாசீன், சூரத்துல் யாசீன்ல இருக்கு. நம்ம மக்களுக்கெல்லாம் நன்கு அறிமுகமான, நன்கு தெரிந்த, அதை மட்டுமே தனியா, அந்த சூறாவை மட்டுமே தனியா போடக்கூடிய அளவுக்கு ரொம்ப பிரபலமாக இருக்கக்கூடிய, எல்லாராலையும் ஓதக்கூடிய, குறிப்பா சாவு வீட்டுல இரவு வீட்டுல ஓதக்கூடியது என்னது? இந்த யாசீன். அந்த யாசீன்ல வருது வமா அல்லம்னாஹு ஸிஹ்ர வமா யன்பகி லஹு. இந்த கவிதையை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நாம் கற்றுக் கொடுக்கவே இல்லை, அது தேவையே இல்லை அப்படின்னு நான் சொல்றோம். ஏன்? குர்ஆன் அவங்க என்ன சொன்னாங்க? கவிதைட்டாங்க. யாரு? மக்காவில வாழ்ந்த அந்த முஸ்லிம்கள் குர்ஆன் என்ன செஞ்சாங்க? அது கவிதை, உயர்ந்த தரத்துல இருக்குது, அவருக்கு யாரா கற்றுக் கொடுக்குறாங்க, கவிதை எழுதி வைக்கிறார்கள் இப்படின்னு சொல்ற மாத்திரத்துல அல்லாஹ் என்ன செய்யணும்? வமா அல்லம்னாஹு ஸிஹ்ர வமா யன்பகி லஹு. கவிதை என்பது இவருக்கு நாம் கற்றுக் கொடுக்கவே இல்லை, அது அவருக்கு தேவையில்லை. இன் ஹுவ இல்லா திக்ரு வ குர்ஆனும் முபீன். இது தெளிவான உமது இறைவனுடைய வேதம் என்று சொல்லி அல்லாஹ் இதை பற்றி சொல்றான். அதே மாதிரி கவிஞர்கள் என்று ஒரு சூறா என்று சொல்லக்கூடிய கவிஞர்கள் என்று ஒரு சூறா இருக்கு. அதுல கடைசியில சொல்லும்போது அல்லாஹ் சொல்றான், அஸ்ஸூராவும் எத்தனையோவும் ஆகும். கவிஞர்களை வீணர்கள் பின்பற்றுவார்கள். கவிஞரை யார்தான் பின்பற்றுவார்? வீணர்கள் பின்பற்றுவார்கள் என்று அல்லாஹ் சொல்றான். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கவிதை தெரியாது, அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கப்படவில்லை, கவிஞர்களை முட்டாள்தான் பின்பற்றுவான் என்று அல்லாஹ் சொல்றான். ஒருவனுடைய வயிற்றில் சீல் சனம் நிறைந்திருப்பதை விட கவிதை நிறைந்திருப்பது ஆக கெட்டது. ஏன்? ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, கவிதை நிறைந்திருப்பது ஆக மோசம். அவன் என்ன வழிகட்டுல தான் போவான், வழிகட்டு போயிடுவான், ஒன்று நடக்க ஒன்று பேசுவான், முரண்பட்டு பேசுவான், மெருகூட்ட வேண்டும் என்பதற்காக, அது சுவையூட்ட வேண்டும் என்பதற்காக கற்பனையை ஜோடிப்பான், காடு மேடு செடிட்டு அலைவான், இப்படி எல்லாம் சொல்றான். காடு மேடு செடிட்டு அலைஞ்சினது பொய் சொல்வார்கள், கவிஞர்கள் அதிகமா பொய் சொல்வார்கள் என்று சொல்லி, அதனாலதான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஒருவனுடைய உள்ளத்துல வயிற்றுல சீல் சனம் நிறைந்திருப்பதை விட கவிதை நிறைந்திருப்பது மகா கெட்டது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப இது ஒரு சாதாரண ஒரு பாடல், ஒரு கவிதை, அதற்கு எந்த ஒரு முக்கியத்துவமும் இல்லை என்று என்ன செஞ்சாச்சு? முடிவாகி போச்சு. சரி, சும்மா படிக்கலாம் தானே, ஒரு நன்மையும் இல்லை, ஒரு தீமையும் இல்லை, ஏதோ சும்மா ஒரு ஜாலியா ஒரு பொழுதுபோக்கு அப்படி படிக்கலாம் தானே. அப்படி படிப்பதாக இருந்தாலும் அதுல நல்ல கருத்து இருக்கு. டைம் பாஸ் தான் படிக்கலாம், பாட்டு என்ன செய்யலாம், ஒரு நல்ல கருத்து, எந்த விதமான ஒரு இணை வைக்கக்கூடிய காரியம், சிறுகான வார்த்தைகள், பொய்யான ஜோடனைகள், பொய்யான வார்த்தைகள், மிகைப்படுத்தக்கூடிய செய்திகள் அப்படிலாம் இல்லை என்றால் சும்மா டைம் பாஸ் நான் ஒரு பாட்டு இருக்கு, அல்லாஹ்வின் தூதரே அப்படி வருமா இல்லையா, முஸ்தபா அஸ்ஸலாம் அலைஹி நல்ல பாட்டு, மௌத்தையே நீ மறந்து வாழல் அப்படி வருது நல்ல பாட்டு. இதெல்லாம் உட்காந்து சும்மா டைம் பாஸ் படிக்கிறாங்க. அப்படியே ஒரு வீட்டுல வந்து குடியேறாங்க, அங்க உட்காந்து ஆயிரம் சாப்பிட்டு பேர் உட்காந்து பாடம் படிப்பாரா, மௌத்தையே நீ மறந்து வாழலாம் உட்காந்து படிப்பாரா, பக்கி சாப்பிட்றானே கொடுத்து வச்சுக்கிட்டு உட்காந்து படிக்கலாமா? அப்ப அது நான் இதே யானபி ஸல்லல்லாஹு அலைஹி யார ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்களே, அதே மாதிரி தான் நான் ஒரு படிச்சிருக்காரு, அல்லாஹ்வின் தூதரே அஸ்ஸலாமு அலைக்கும் அப்படின்னு நிறைய சலாம் சொல்றாரு. அலியே அஸ்ஸலாமு அலைக்கும், அபூபக்கரே அஸ்ஸலாமு அலைக்கும், உமரே நிறைய சொல்றாரு. அதை உட்காந்து பக்தி சாம்பிராணி கொடுத்து வச்சு படிப்பாங்களா? ஆயிரத்தி நான் ஒரு பாட்டா அதெல்லாம் படிக்க கூடாது. ஏன்? தமிழ்ல இருந்தா படிக்க கூடாது, அரபில இருந்தா படிக்கலாம்னு இந்த நோக்கம் வருமானம், காசு காசை தவிர நீங்க இப்ப இன்னைக்கு சொல்லுங்க. இனிமே யார் வீட்டுல மௌலூது ஓத இமாம் அறிவிக்க, யார் வீட்டுல இமாம்கள் மௌலூது ஓத போனாலும் அங்க சாப்பாடு கொடுக்கப்படாது, அவர்களுக்கு காசு கொடுக்கப்படாது. அவர்களை ரசூலுல்லாஹ் போன்ற காரணத்தினால் அல்லாஹ் அவர்களுக்கு கூலி கொடுப்பான். யாரும் கொடுக்காதீங்க. இப்ப அறிவிக்கிறாங்களே, இந்த 2021 சந்தா செலுத்தாதவர்கள் சந்தா செலுத்துங்கிட்டு இந்த மாதிரி 4 தடவை பள்ளிவாசல மயக்க போட்டு அறிவிச்சுட்டு அப்புறம் ஆயுத கூப்பிட்டா போவாங்களா? போக மாட்டாங்க. அப்ப நல்லா தெரியுது, இது முழுக்க முழுக்க காசுக்காக உண்டாக்கப்பட்டது, சோத்துக்காக உண்டாக்கப்பட்டது. இந்த காலத்துல ரொம்ப கஷ்டப்பட்ட நேரத்துல என்னத்தையாவது சொல்லி மக்களுடைய பொழுத ஓட்டணும், புறப்ப ஓட்டணும் என்று சொல்லி திட்டமிட்டு உண்டாக்கப்பட்டதுதான ஒழிய இது இபாதத்து கிடையாது, வணக்கம் கிடையாது. வணக்கம் தான் ரசூலுல்லாஹ்வுக்கு தெரியும், அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்றோம், இது ரசூலுல்லாஹ் சொல்லி தந்தாங்க. அப்படி நம்ம அஸ்ஸலாமு அலைக்கும் அவரை இவரை நம்ம கூப்பிடுறோம். அது பாட்டு படிச்சுட்டு கூட வந்துருவாரா? ஜமாத் தலைவர் வராரு, அந்த பாட்டை படிச்சுக்கிட்டு அஸ்ஸலாமு அலைக்கும் ஜமாத் தலைவர் வாங்க, ஜமாத் செயலாளர் வாங்க, மன்னது புத்தவல்லி வாங்க, நிர்வாகிகள் வாங்க, சங்க தலைவரை வாங்க அப்படின்னு பாட்டில் கூப்பிட்டா அவர் அதுக்கு பதில் சொல்லுவாரா? ஏத்துக்குருவாரா?
சும்மா மேடையா இருக்கு, இல்லைன்னா என்ன செஞ்சிடலாம். அவங்க எப்படி எல்லாம் ரசூலுல்லாஹ்வை கேவலப்படுத்துறாங்க. பாட்டு என்று எழுதி வைத்துக் கொண்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கேவலப்படுத்தக்கூடிய முழுக்க முழுக்க ஒரு பாட்டு, இது ஒரு வகை. அதுக்கு அதுல சொல்லப்பட்டிருக்கக்கூடிய கருத்து இருக்கா இல்லையா, அதனுடைய அர்த்தங்கள் இருக்கா இல்லையா, அதை நம்ம பார்த்தோமே. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த கொள்கையை இந்த பூமியில நிலைநாட்டுவதற்காக, எந்த ஏகத்துவத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மண்ணில் விதைத்து கடைசி வரைக்கும் செல்ல வேண்டும் என்பதற்காக தன்னுடைய 23 ஆண்டு கால வாழ்க்கையை அர்ப்பணித்தார்களோ, செலவழித்தார்களோ, அந்த கொள்கையை அவர்கள் பேராலேயே குழி தோண்டி புதைப்பதாக அந்த பாட்டு. ரசூலுல்லாஹ் சொன்ன கொள்கை ஏகத்துவ கொள்கை, ஓர் இறைவனை வணங்கக்கூடிய கொள்கை. அல்லாஹ் மட்டும்தான் அனைத்து சக்தியும் உள்ளவன், அனைத்து அதிகாரமும் உள்ளவன், அவன் தான் எல்லாத்திற்கும் மேலானவன், முதலமானவன், கடைசிமானவன். இதுதான் இஸ்லாம். அவன் தான் பாவங்களை மன்னிக்கக்கூடியவன், அவன் தான் ரிஸ்க் அளிக்கக்கூடியவன், அவன் தான் ஆபத்திலிருந்து காப்பாற்றக்கூடியவன், உதவி செய்யக்கூடியவன். எல்லாமே என்னது ஏகத்துவத்தில் உள்ளது. இதைத்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இதுல குறிப்பா என்ன சொல்வதாக சில செய்திகளை சொல்ல முன்னாடி ஒரு சில செய்திகளை சொல்லியா. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், இன்னால ஃபதனா லக வ ஃபதஅம் முபீனா. நபியே, உமக்கு நாம் தெளிவான ஒரு வெற்றியை தந்திருக்கிறோம். மக்கா வெற்றியை பத்தி அல்லாஹ் சொல்றான். உமக்கு நாம் தெளிவான வெற்றியை தந்திருக்கிறோம். ல யக்ஃபிரக அல்லாஹும்ம மா தகத்தம மின் தன்பிஹி வ மா துஅக்கர். நபியே, உன்னுடைய முன் பாவத்தையும் பின் பாவத்தையும் நான் மன்னிச்சிட்டேன் அப்படி அல்லாஹ் சொல்றான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்றான், உமக்கு ஒரு தெளிவான வெற்றியை தந்திருக்கிறோம், உன்னுடைய முன்பாவமும் பின்பாவத்தை நான் மன்னிச்சிட்டேன்னு அல்லாஹ் சொல்றான். அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செய்வாங்கன்னா, ஒவ்வொரு நாளும் அல்லாஹ்விடத்துல 100 தடவை பாவம் மன்னிப்பு கேட்பாங்க. யாரெல்லாம் என்ன மன்னிச்சது, யாரெல்லாம் என் பாவங்களை மன்னிச்சது, நான் அறிந்து செஞ்சேன், அறியாமல் செஞ்சேன், தெரிஞ்சு செஞ்சேன், பகிரங்கமா செஞ்சேன், இப்படி பாவங்களை மன்னிச்சிரு 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 என்று சொல்லி ஒரு நாளைக்கு ரசூலுல்லாஹ் அல்லாஹ்விடத்துல 100 தடவை பாவம் மன்னிப்பு கேட்பார்கள். அஸ்தக்ஃபிருல்லாஹ ஃபீ குல்லி யௌமின் மிஅத மர்ரா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய இரட்சகனிடத்தில், இறைவனிடத்தில் ஒவ்வொரு நாளும் 100 தடவை பாவம் மன்னிப்பு கேட்பார்கள். ரசூலுல்லாஹ் கேட்டிருக்கிறாங்க. அல்லாஹ்வே மன்னிச்சிட்டோம்னு சொன்னதுக்கு அப்புறம் ரசூலுல்லாஹ் கேட்டிருக்கிறாங்க. உனக்கு டோட்டலா முன்னாடி பாவம் பின்னாடி பாவம் எல்லாத்தையும் மன்னிச்சிட்டேன் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமும் ரசூலுல்லாஹ் ஒவ்வொரு நாளும் 100 தடவை பாவம் மன்னிப்பு கேட்டிருக்காங்க. என்ன விளக்குது? பாவத்தை மன்னிக்கக்கூடியவன் அல்லாஹ் தான். அது ரசூலுல்லாஹ் இருந்தா அல்லாஹ் தான் மன்னிக்கணும். அல்லாஹ் மன்னிச்சுட்டான்னு சொன்னாலும் அல்லாஹ் தான் மன்னிப்பு கேட்கறது விளக்குதா இல்லையா? அப்படிதான் மார்க்கம் சொல்லி தந்திருக்கு. அல்லாஹ்வை தவிர பாவங்களை மன்னிக்கக்கூடியவன் யார் இருக்கிறான் கேட்கிறான். அல்லாஹ்வை தவிர பாவத்தை மன்னிக்கக்கூடியவன் யார் இருக்கிறான் என்று கேட்கிறான். இது அல்லாஹ்வுடைய தனிப்பட்ட ஒரு அருளாக, கருணையாக அல்லாஹ் சொல்கிறான். மன்னித்து அருள் புரியக்கூடியவன் அல்லாஹ் என்று தன்னை அறிமுகப்படுத்துகிறான். அந்த அல்லாஹ்வை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொண்டே மட்டம் தட்டாங்களா இல்லையா? ரசூலுல்லாஹ்வை கொண்டே ஒண்ணுமில்லாம ஆக்கிட்டாங்களா இல்லையா? இந்த யா நபி ஸல்லல்லாஹு அலைஹி யா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி அந்த பாட்டுல அதுல என்னது, அன்த கஃபாருல் ஹதாயா, நபியே நீங்கள் தான் பாவத்தை மன்னிக்க கூடியவர். வத்தனோவின் மோகிகா, என்னுடைய பாவத்தை அழித்தொழிக்கக்கூடிய பெரும் பாவத்தையும் நீங்கள் தான் மன்னிக்க வேண்டும் சொல்றாங்களா இல்லையா? அந்த பாட்டுக்கு தான் அர்த்தம். ஆலிம்சாக அர்த்தம் தெரியுதோ தெரியலையோ, அர்த்தம் தெரிஞ்ச ஆலிம்சாக நீங்க கேட்டுக்கிறேன். அந்த கஃபாருல் ஹதாயா வத்தனோவின் மோகிகா, அழித்தொழிக்கக்கூடிய பெரும் பாவத்தையும் நீங்கள் தான் மன்னிக்கணும், நீங்கள் தான் பாவத்தை மன்னிக்க கூடியவர் என்று சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை சொல்றாங்க. இது என்ன அர்த்தம்டா, இது முழுக்க முழுக்க யூதர்களுடைய கொள்கை. அவங்க தான் யார் ஒரு செய்தியை சொன்னாலும் அவங்க பேராலே இப்படி சொல்லி பதிச்சிருவாங்க. இது கிறிஸ்தவர்களுடைய கொள்கை. ஒரு செய்தி யார் சொல்றாங்களோ அவங்க பேராலே சொல்லி இப்படியே சொல்லி பதிச்சிருவாங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாம் என்ன சொன்னாங்க? அல்லாஹ் ஒருவன் தான், நான் அல்லாஹ்வுடைய தூதர் எப்ப சொன்னாங்க? தொட்டில் குழந்தையாக இருக்கும் போதே சொன்னாங்க. பிறந்து அந்த பிறப்ப சந்தேகப்பட்டு கேட்கிறாங்க, மரியமே நீ நல்ல பொம்பளையாச்சு, உன்னுடைய தகப்பன் உன் தாய்மார்கள் இந்த மாதிரியான கெட்ட செய்திகள்லாம் இது செய்யக்கூடிய ஆள் இல்லையே, நீ என்ன இப்படி ஒரு காரியத்தை செஞ்சுட்டு வந்து நிக்கிற? இப்ப குழந்தைய பெற்று குழந்தை தொட்டில் நடக்குது, அவங்க வந்து கேட்கிறாங்க. உடனே மரியம் அலைஹிஸ்ஸலாம் என்ன சொன்னாங்க? அசாரத்தி இலகி, அந்த குழந்தையை நோக்கி கையை காட்டினார்கள். குழந்தை பேசுது. குழந்தை என்ன செய்யுது? கால இன்னி அப்துல்லா, நான் அல்லாஹ்வுடைய அடிமை, ஆத்தானியல் கிதாப், எனக்கு அவன் வேதத்தை தந்திருக்கிறான், வஜஅலனி நபியா, என்னை அவன் தூதராக தேர்ந்தெடுத்திருக்கிறான் என்று சொல்லி யார் பேசினா? குழந்தை பேசுது. நான் நபி தான், நான் அல்லாஹ்வுடைய அடிமை தான் என்று அந்த மக்கள்கிட்ட பேசிட்டு அவங்க தான் என்ன செஞ்சாங்கன்னா, இவரை கடவுள்ட்டாங்க, இவரை அல்லாஹ்வுடைய மகன்றாங்க, இவரை அல்லாஹ்வுடைய குமாரன் சொல்றாங்க. யார் சொன்னது? எந்த மக்கள்கிட்ட தன்னை நபி என்று தொட்டில் இறக்கும் போது அறிமுகப்படுத்தினார்களோ, நான் அல்லாஹ்வுடைய அடிமையாக இருக்கிறேன் என்று அறிமுகப்படுத்தினார்களோ,
அந்த ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை என்ன செஞ்சாங்க? அல்லாஹ்வுடைய மகன் தாங்க, அல்லாஹ் ஆக்கிட்டாங்களா இல்லையா? அந்த வேலையை செய்யறாங்களா இல்லையா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாவத்தை மன்னிக்க கூடியவன் அல்லாஹ் தான் என்று சொல்றாங்க. என்னுடைய முன்பாவத்தை பின்பாவத்தை அல்லாஹ் மன்னிச்சிட்டேன்னு குர்ஆன்ல ரசூலுல்லாஹ்வுடைய பாவத்தை மன்னிச்சிட்டேன்னு அல்லாஹ் சொல்றான். ரசூலுல்லாஹ் 100 தடவை ஒவ்வொரு நாளும் பாவம் மன்னிப்பு அல்லாஹ்விடத்துல கேட்கிறாங்க. அந்த ரசூலுல்லாஹ்வை என்ன ஆக்குறாங்க? அல்லாஹ் வைக்கிறாங்க. நபியே, நீங்கள் தான் பாவத்தை மன்னிக்க கூடியவர், என்னுடைய அழித்தொழிக்கக்கூடிய பாவத்தை நீங்கள் தான் மன்னிக்க வேண்டும். அப்படி சொன்னோம்னா என்ன செய்றாங்க? சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ்ட்ட மன்னிப்பு கேட்டாங்களே, ரசூலுல்லாஹ் மன்னிச்சாங்களே. என்னட்ட ஒருத்தவங்க மன்னிப்பு கேட்டாங்க, நான் தான் மன்னிப்பேன். என்ன ஒண்ணு அடிச்சிட்டா, திட்டிட்டா, வெட்டிட்டா, கொட்டிட்டா, தெரியாம செஞ்சுட்டா, அல்லாஹ்வுக்கா மன்னிச்சுக்கிறேன், மன்னிப்பேன், நான் தான் மன்னிப்பேன். இது மன்னிக்கிறது மூமினுடைய பண்பு. அதை சொல்லல இவன். இந்த மௌலிதிகள் கிறுக்கன் இருக்கிறான அதை சொல்லவில்லை. வேற எதை சொல்றான்? ரசூலுல்லாஹ் தான் பாவத்தை மன்னிப்பாங்க. என்னுடைய நீ என்ன செஞ்சத பத்திங்க? 300 வருஷத்துக்கு அப்புறம் நீ எழுதுனீங்க பாட்டு, இப்ப இருந்த 300 வருஷம் ரசூலுல்லாஹ் 1000 வருஷத்துக்கு பின்னாடி எழுதப்பட்ட அந்த பாட்டுல நீ என்ன ரசூலுல்லாஹ்க்கு பாவம் பண்ண? நீ ஏன் ரசூலுல்லாஹ்ட்ட மன்னிப்பு கேட்கிற? நீ ஏன் உனக்கு பாவம் ரசூலுல்லாஹ் மன்னிப்பா நீ ஏன் சொல்ற? நீ ஏன் ரசூலுல்லாஹ்ட்ட மன்னிப்பு கேட்கிற? உனக்கு ரசூலுல்லாஹ் என்ன தொடர்பு இருக்கிறது, என்ன லிங்க் இருக்கிறது? அப்ப இன்னைக்கு நீ படிக்கிறிய, நீ என்ன ரசூலுல்லாஹ்க்கு பாவம் பண்ண? ரசூலுல்லாஹ் ஆலத்துல வாழ்ந்தியா? ரசூலுல்லாஹ் மூஞ்சில மணலி கொட்டினியா? ரசூலுல்லாஹ் வெட்டுறதுக்கு அருவாளை தூக்குனியா? ஒண்ணுமில்லையே. நீ எதுக்கு பாவம் மன்னிப்பு கேட்கணும்? நான் மன்னிப்பேன்னு சொல்லுங்க, அல்லாஹ்வுடைய ஆற்றல் எனக்கு இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்களா? அப்படி ஒரு ஆற்றல் அல்லாஹ் யாருக்காவது வழங்கிருக்கிறானா? எந்த நபிமார்களுக்காக கொடுத்திருக்கிறானா? கொடுப்பதாக இருந்தால் அது நபிமார்களுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கலாம். எத்தனையோ சந்தர்ப்பங்கள் இருந்தது. குறிப்பா ரசூலுல்லாஹ்வுக்கு எத்தனையோ சூழ்நிலைகள் அமைந்தது. ரசூலுல்லாஹ் ஒரு வார்த்தை கூட பேச விடல. கூடுதலாக தனக்கு அல்லாஹ்வுடைய அந்த அந்தஸ்து பவர் ஒரு பிட்டு அளவுல இன்னி அளவுல கூடியிருக்கும் என்று வரக்கூடிய ஒவ்வொரு நிலையிலையும் அல்லாஹ் கட்டுறான். அப்படி பேசக்கூடாது, சொல்லக்கூடாது, அப்படி கிடையாது அப்படிங்கிறான். அவது போர்க்களத்துல பல்லு உடஞ்சி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூர்ச்சையாகி கீழே விழுகிறாங்க. ரசூலுல்லாஹ் மௌத்தா போயிட்டாங்கன்னு சொல்றாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு நபியினுடைய மூஞ்சியில இரத்த சாயத்தை நீங்கள் பூசி விட்டீர்களே, நீங்கள் எப்படி வெற்றி பெறுவீர்கள் அப்படின்னு கேட்கிறாங்க. ஒரு கோபத்துல சொல்லக்கூடிய வார்த்தை, என்ன அடுத்தீங்களா குறிப்பிடுவியா, நீ எப்பதான் ஜெயிக்கிறேன்னு பாப்பமா அப்படின்னு ஒரு கோபத்துல சாதாரண வெளிப்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தை. இதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, ஒரு நபியினுடைய மூஞ்சிலேயே இரத்த சாயத்தை பூசி விட்டீர்களே, நீங்க எப்படி வெற்றி பெறுவீர்கள் கேட்கிறாங்க. உடனே வசனத்தை டைசலங்க மினல்லாம் செய்வோம், நபியே அதிகாரத்தில் உமக்கு எந்த பங்கு கிடையாது, அவங்க தூப அடையும், அவர்களை நாடினா நான் தண்டிப்பேன், நாடினா நான் மன்னிச்சிருவேன், இன்னும் அதான் அவர்களுக்கு நான் தண்டனை வழங்கவும் செய்வேன், மன்னிக்கவும் செய்வேன் என்று அல்லாஹ் சொல்றான். டைசலங்க மினல்லாம் செய்வோம், நபியே அதிகாரத்தில் உமக்கு எந்த பங்கும் கிடையாது, நீ அல்லாஹ்வை பாக்குறியா, நீ சொல்லிட்டா அவன் தோத்துறணுமா என்று சொல்லி அவர்களுடைய கையை அல்லாஹ் ஓங்க வைத்து பின்பு அவர்களை அடங்கினான். அவருடைய கைதான் ஓங்கியது. உஹது போர்க்களத்துல முஸ்லிம்களுடைய படை பின்வாங்கி தடதரித்து ஓட ஆரம்பிச்சிருச்சு. அப்படிங்கிற கடைசி எழுது மீண்டும் வெற்றி பெற்றார்கள். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு வார்த்தையை சொல்வதற்கு அல்லாஹ் அனுமதிக்கல. ஒரு கூடுதலா நம்ம சாதாரணமா சொல்லிடுறோம், எக்ஸ்ட்ராவான ஒரு வார்த்தையை சொல்ல முடியல. அப்பொழுது அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு முழுக்க அல்லாஹ்வுடைய அடிமையாக எல்லா நேரங்களையும் அல்லாஹ்வுடைய அடிமையாக தன்னை வெளிப்படுத்தினார்களே. யூத கிறிஸ்தவர்களை பற்றி எச்சரிக்கை போகும்போது இதுதான் சொல்றாங்க, நான் துத்தலோனி கமா திரத்தின் நசாரா ஈசாவன மரியம், மரியமுடைய மகன் ஈசாவை கிறிஸ்தவர்கள் வரம்பு மீறி புகழ்ந்தது போல் என்னை நீங்கள் புகழாதீர்கள். கண்டிக்கிறாங்க ரசூலுல்லாஹ், என்ன புகழாதீங்க, வரம்பு மீறி புகழாதீர்கள். புகழ்வதாக இருந்தால் புகழ்வது அப்துல்லா, அல்லாஹ்வுடைய அடிமைன்னு சொல்லுங்க, ரசூலுல்லாஹ் அல்லாஹ்வுடைய தூதர்னு சொல்லுங்க. அப்படி அதிகபட்சமா நீங்க சொல்வதாக இருந்தால் அல்லாஹ்வுடைய அடிமைன்னு சொல்லுங்க, சிறந்த அடிமைன்னு சொல்லுங்க. அல்லாஹ்வுடைய நம்மளா அடிமைதான், ரசூலுல்லாஹ் அல்லாஹ்வுக்கு சிறந்த அடிமை, அல்லாஹ்வால் விரும்பப்பட்ட ஒரு அடிமை, அப்படி சொல்லுங்க. ரசூலுல்லாஹ் அல்லாஹ்வுடைய தூதர்னு சொல்லுங்க, அதுல உறுதியா இல்லைங்க. இப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்களே, யூத கிறிஸ்தவர்கள் புகழ்ந்தது போல புகழாதீர்கள் எச்சரிக்கிறாங்களே, நீங்க அவங்களை விட உச்சகட்டமா புகழணும். ரசூலுல்லாஹ் தான் அம்புட்டு நாக்கிட்டமா இல்லையா, ரசூலுல்லாஹ்வுடைய முகத்தை பார்த்தவன் சீதேவி ஆகி விடுவான்னு எழுதிருக்கிறாங்க. அபூஜஹல் தான் ஒன்னாம் நம்பர் மூதேவி. ரசூலுல்லாஹ் போர்க்களத்துல சந்தித்தார்கள், அவர்கள் ரசூலுல்லாஹ் பார்க்கலையா, பத்ர் களத்துல சந்திச்சவா, உஹது களத்துல சந்திச்சவா, ஹைபர், ஹந்தக், எத்தனை போர்க்களத்தை சந்தித்தார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய மூஞ்சியை பார்க்கலையா, ரசூலுல்லாஹ் சொல்லும்படி யார் கேட்டு வாங்கினாலும் அவங்க தான் சீதேவி. இவன் எழுதி வச்சிருக்கான், மூஞ்சியை பார்த்துட்டால போதும் சொல்றோம் அப்படிங்கிற மாதிரி எழுதிருக்கிறான். இப்படி கதைகளும் கப்சாக்களும் மார்க்கத்திற்கு முரணான ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த கொள்கையை உலகத்திற்கு அறிமுகப்படுத்தினார்களோ அந்த கொள்கையை அவர்கள் பேரால் குழி தோண்டி புகைக்க கூடியதாக இந்த மௌலித் இருக்கிறது.
இதை இன்னும் ஆரம்பிச்சாக்கள் நியாயப்படுத்திக்கிட்டு வருமானத்துக்காக காசுக்காக உட்கார்ந்து ஓதிக்கிட்டு பாட்டு படித்துக் கொண்டிருக்கிறார்கள். காசு இல்லைன்னு படிக்க மாட்டாங்க. இதை விட நல்ல பாட்டு நான் ஒரு பாட்டு படிங்கன்னா படிக்க மாட்டாங்க. ஏன்? அதெல்லாம் நமக்கு தெரியும், என்னன்னு நமக்கு தெரியும். நாம படிச்சிருவோம். நான் ஒரு பாட்டா படிக்கிறோம், நான் ஒரு புத்தகத்தை வாங்கி நம்ம வீட்டுல உட்காந்து படிச்சிருவோம். அரபில படிக்கிறாங்க நமக்கு தெரியாது. அவங்கள கூப்பிடணும், சோறாக்கி போடணும், பழம் வைக்கணும், பதார்த்தம் வைக்கணும், பத்தி கொடுக்கணும், சாம்பிராணி வைக்கணும், அது பெரிய ஒரு புனிதமா ஆக்கணும். எப்ப? அரபில இருக்கணும். அப்படித்தான் எழுதி வச்சிருக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஸலவாத் சொல்ல சொன்னார்கள். என் மீது ஸலவாத் அதிகமா சொல்லுங்க என்று சொன்னார்கள். இன்ஷா அல்லாஹ் என்ன செய்வார்? இரண்டாவது வரைக்கும் அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சுபஹான மௌலிது வணக்கமா அல்லது வழிகேடா என்ற தலைப்பில் ஒரு சில செய்தியை நம்ம என்ன செஞ்சிருக்கோம், சொல்லியிருக்கிறோம். இந்த சுபஹான மௌலிது என்பது சுபஹான மௌலிதாக இருந்தாலும் சரி, மொய்தீன் மௌலிது, சாவுலமின் மௌலிது, அலி மௌலிது, எந்த மௌலிதாக இருந்தாலும் சரி, இதுக்கு இஸ்லாத்துக்கு சம்மந்தமே கிடையாது. இஸ்லாத்தை விட்டு ஒருத்தன் வெளியே இருந்தால் மௌலிதை ஓதிட வேண்டியதுதான். முழுக்க இணை வைக்கக்கூடியது, அப்பட்டமான சிறுக்கு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த கொள்கையை உலகத்திற்கு அறிமுகப்படுத்தினார்களோ அதை முழுமையாக அவர்கள் பேராலேயே மீறப்படுகிறது. அவர்களுடைய மட்டம் தட்டக்கூடிய, இழிவுபடுத்தக்கூடிய அம்புட்டு வார்த்தைகளும் எல்லா இடங்களையும் நிறைஞ்சு கிடக்குது. ஒரு சிலது நல்லது கெட்டது கலந்து வீசிட வேண்டியதானே. ஒரு சில அஸ்ஸலாமு அலைக்கும் யாரும் சொல்லுவார், இது நல்லதும்பா, அது ஒன்று இருந்துட்டா போதுமா? அடிப்படையை திருப்பி தகர்க்கக்கூடியதா இருக்கிறத, அடிப்படையை ஆட்டம் காணக்கூடிய அத்தனை விஷயங்கள் இருக்குது. அழகான அல்லாஹ்வுடைய வேதம் நம்மகிட்ட இருக்குது, அல்லாஹ்வுடைய தூதருடைய போதனைகள் நம்மகிட்ட இருக்குது. அதை நம்ம பின்பற்ற தயாரா இல்லை, அதை ஏற்றுக்கொள்ள நம்ம தயாரா இல்லை. வருஷத்துக்கு ஒருக்கா போனது போயிட்டா அப்படியே எழுதிருக்கிறாங்க. ஒருத்தர் தொழுகளை, நோம்பு வைக்கல, சக்காத்து கொடுக்கல, ஹஜ்ஜி செய்யல, பாவமான காரியங்களில் ஈடுபட்டு பாவியாக இருக்கிறான். வருஷம் ரபியுல் அவ்வல் வந்தா என்ன செஞ்சிடறான்? மௌலுது ஓதிடுறான். இவன் மௌத்தா போயிடுறான். மௌத்தா போனா ஊர்ல பொருத்தம் கூட இவனுக்கு அடக்க வரல, ஜனாசா அடக்க, தொழுதுக்கு அடக்கிறது வரல. ஏன்? அவ்வளவு பெரிய மோசமானவனாக, கேடு கட்டவனாக இருந்திருக்கிறான். திடீர்னு பார்த்தா என்னது? ஒரு சத்தம், அசரீரி சத்தம் வருகிறது. என்னுடைய இந்த அடியானுக்கு நீங்கள் தொழுகை நடத்த மாட்டீர்களா? இவருக்கு நீங்கள் அடக்கம் பண்ண மாட்டீங்கன்னு வருது. உடனே 50 பேர் வந்து தொழுகை வச்சு அடக்கம் பண்ணாங்க அப்படின்னு எழுதிருக்காங்க. அப்ப என்ன சொல்றாங்க? தொழுகை தேவையில்லை, நோம்பு வைக்க தேவையில்லை, ஒன்றும் செய்ய தேவையில்லை. வருஷம் என்னது? ரபியுல் அவ்வல் வந்தா நம்ம உழுது முடிஞ்சு வச்சு சோத்தாக்கி போட்டு கதை முடிஞ்சு வச்சு அப்படி எழுதிக்காங்க இல்லையா? இப்படி ரொம்ப அநியாயங்களும் அக்கிரமங்களும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேலேயே அப்பொழுது என்ன செய்யறாங்க? அரபியில் இருக்குதுன்னா நமக்கு தெரியல. நம்மளும் ஒரு பக்தி பரவாயில்ல, நல்ல டியூன்ல ஓதும் போது என்ன செய்ய படிக்கும் போது நம்மளும் அப்படியே மயங்கிறோமா இல்லையா? அதுல என்ன இருக்கு ஏது தமிழ்லயே நமக்கு தெரியலையே. ரெண்டு அர்த்தம் உள்ள, அதாவது மிகைப்படுத்தக்கூடிய, கடவுளாக்கக்கூடிய, குழந்தையை கடவுள்னு சொல்லக்கூடிய, தாயை கடவுள்னு சொல்லக்கூடிய, கணவனை கடவுள்னு சொல்லக்கூடிய, மனைவியை கடவுள்னு சொல்லக்கூடிய அத்தனை பாட்டுகளும் இருக்குது. அதையே அந்த டியூனை போட்ட உடனே அப்படியே நம்ம மயங்கி போய் கேட்கிறோமா இல்லையா? கேட்டுக்கிட்டு இருந்துடுறோமே. அரபியில டியூன் போட்டா, ராகத்தை போட்டா அப்படியே உட்காந்து சொக்கி போய் உட்காந்து ஒண்ணு இப்படி பொம்பளை இருக்காங்க. குர்ஆனை ஓதுனா சும்மா பாருங்க, என்ன செஞ்சா மோட்ல ஓதாண்டு தலையில திட்ட போட்டு போத்திட்டு பாருங்க, உட்கார போட்டுருக்கு. அப்படியே பக்தி பரவசத்தோட அப்படியே என்னது உட்காந்துருக்கா இல்லையா? பாக்குறோமா இல்லையா? நாங்கெல்லாம் பார்த்துருக்கிறோம். அப்ப இப்படியான ஒரு குப்பை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து என்ன செய்யறாங்க? அல்லாஹ் வந்து குர்ஆன்ல ஒரு கட்டளை இருக்கும், இந்த நபியின் மீது நீங்க என்ன செய்யுங்க? ஸலவாத் சொல்லுங்க. இன்னல்லாஹ வ மலாயிகத்து யுஸல்லூன அலன் நபி யா அய்யுஹல்லதீன ஆமனூ ஸல்லூ அலைஹி வ ஸல்லிமூ தஸ்லீமா. அல்லாஹ் இந்த நபியின் மீது அருள் புரிந்து விட்டான். வானவர்கள் இந்த நபிக்காக அருளை வேண்டுகிறார்கள். மக்களே, இந்த நபியின் மீது நீங்கள் ஸலவாத்தும் ஸலாமும் சொல்லுங்கள் என்று அல்லாஹ் சொல்றான். இந்த வசனம் அருளப்பட்ட உடனே இந்த வசனத்தை ரசூலுல்லாஹ் மக்கள்கிட்ட ஓதுறாங்க. ஓதுன உடனே சஹாபாக்கள் கேட்கிறாங்க, கைஃப நுஸல்லி அலைஹி யா ரசூலல்லாஹ், ஸலவாத் சொல்றதுனா எப்படி அப்படின்னு கேட்கிறாங்க. இந்த கேள்வி ஏன் தெரியுமா அவங்க கேட்டாங்க? ரசூலுல்லாஹ்வுடைய சமுதாயத்துக்கு எழுத படிக்க தெரியாது என்பது நமக்கு தெரியும். ஆனால் விரல் விட்டு எண்ணக்கூடிய சில பேருக்கு எழுத தெரியும். ரசூலுல்லாஹ் அதுக்கிட்ட நபர்களை நியமித்து வைத்திருந்தார். குர்ஆனுடைய வகை வரக்கூடிய அந்த நேரத்தில் அதை எழுதுவதற்காகவே சில பேரை நியமித்து வைத்திருந்தார்கள். அதிகமான மக்களுக்கு எழுத படிக்க தெரியாது. அந்த எழுத படிக்க தெரிஞ்ச சஹாபாக்களோடு என்ன செய்யல? ஸலவாத் சொல்ல அல்லாஹ் சொல்லிட்டான். நம்மளா ஒரு ஸலவாத்தை உருவாக்குவோமே, நம்மளா ஒரு ஸலவாத்தை எழுதுவோமே அப்படின்னு செய்யல. ஸலவாத்தை எழுதாட்டா நம்மளா ஒண்ணு புதுசா சொல்லலாம்ல, அரபிதான் உருவாக்கலாம். வார்த்தை தமிழ்ல எழுத தெரியாம தமிழ்ல தான் வார்த்தையை உருவாக்கலாம்னாங்க. அவங்களா ஒரு ஸலவாத்தை உருவாக்குனாங்களா? அவங்களா அவங்க செஞ்சாங்களா? கிடையாது. ஸலவாத்துல அது வணக்கம், அது மார்க்கம். அது எங்க இருந்து வரணும்? ரசூலுல்லாஹ் சொல்லணும்.
அப்ப என்ன செய்யறேன், கைபனு சல்லி அலைஹி யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே ஸலவாத் சொல்வது எப்படி? அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதுல் மஜீத். அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா பாரக்த அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதுல் மஜீத். இந்த ஸலவாத்தை நீங்க ஓதுங்கன்னு சொல்லிட்டு, மன் ஸல்ல ஸலாத்தன் வாஹிதத்தன் ஃபக்கத் ஸல்லல்லாஹு வஸல்லபிஹா, யார் என் மீது ஒரு முறை ஸலவாத் சொல்கிறார்களோ அல்லாஹ் அவர்கள் மீது 10 முறை அருள் புரிகிறான்னு சொல்றாங்க. வெள்ளிக்கிழமை என் மீது ஸலவாத்தை அதிகப்படுத்துங்கன்னு சொல்றாங்க. இது வெள்ளிக்கிழமை தான் சொல்லணும்னு கிடையாது, எல்லா நேரமும் சொல்லலாம். இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக நாம் செய்யக்கூடிய ஒரு பிரார்த்தனை. ஸலவாத்துக்கு ரசூலுல்லாஹ் கேட்கிறது நிறைய பேர் சொல்லிட்டாங்க, அதனால தான் போறது உட்கார்ந்துருக்காங்க. நம்ம ஸலவாத் ஓதலையா, ஸலவாத் ஓதும்போது அல்லாஹ்விட்ட கேட்கிறது. அதுல சொல்லும்போது என்னது, அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத், யா அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஹம்மதுக்கு அருள் புரி, கமா ஸல்லைத அலா இப்ராஹீம, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு எப்படி அருள் புரிந்தாயோ அது மாதிரி ரசூலுல்லாஹ்க்கு அருள் புரி. அல்லாஹ்ட்ட கேட்கக்கூடிய ஒரு பிரார்த்தனை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் நமக்காக இந்த 23 ஆண்டுகள் அவ்வளவு கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு நாம் சொர்க்கம் செல்ல வேண்டும் என்பதற்காக அத்தனை இன்பங்களையும் இழந்து மிகப்பெரிய ஒரு தியாகம் செய்து நமக்காக மார்க்கத்தை தந்துட்டு போயிருக்கிறாங்க. நம்ம சொர்க்கம் போகணும் என்பதற்காக அவர்களுக்காக நாம் செய்யக்கூடிய பிரார்த்தனை. இது அதிகமா சொல்லுங்க. அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தர எத்தனையோ திக்ர்கள், ஸலவாத்துகள், திக்ர்கள் இருக்கிறது, துஆக்கள் இருக்கிறது. அதை கேளுங்க. இஸ்லாத்துல பிரார்த்தனை கேட்போம், நன்மையை சம்பாதிப்பதற்கு இஸ்லாத்துல மட்டுமா? இது குப்பையை ஓதுற அவசியமே கிடையாது. இது பாவம், இது நரகத்துல கொண்டு போய் சேர்க்கக்கூடியது. எவனோ உருவாக்கியது. அல்லாஹ் சொன்ன வேதம் இருக்கிறது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்த வழிமுறைகள் இருக்கிறது, ஏராளமான திக்ர்கள், தஸ்பீஹ்கள் இருக்கிறது. அதை சொல்லுங்க. ஒவ்வொரு நேரமும் சொல்ல வேண்டிய தஸ்பீஹ் இருக்குது. காலையில எந்திரிச்சவன ஓதுறது இருக்குது, மாலையில ஓதுறது இருக்குது, தூணியில ஓதுறது இருக்குது, உங்கள் மனைவியோட நீங்கள் கூடும்போது ஓதுறதுக்கு துவா இருக்குது, பாத்ரூம் போறதுக்கு துவா இருக்குது, பிரயாணம் போறதுக்கு துவா இருக்கிறது, மழை பெய்யா துவா இருக்கிறது, மழை கொஞ்சம் வேகமாயிட்டா துவா இருக்கிறது, மழை இல்லையா துவா இருக்கிறது. எல்லாத்தையும் ரசூலுல்லாஹ் கத்துறதுன்னு போயிட்டாங்க. அதை நீங்க படிங்க, அதை சொல்லுங்க, ஒரு நன்மை அதிகமா தேடுங்க. இந்த மாதிரி பாவமான மௌலிது, இந்த மீலாது போன்ற பாவமான காரியங்களை ஈடுபட்டு உங்கள் அமல்களை வீணாக்கி நரகத்தினுடைய கொல்லிக்கட்டையாக மாறிவிடாது எச்சரிக்கை செய்து என்னுடைய இந்த உரையை நிறைவு செய்கின்றேன். வாக்கிர் தவானா அனிமத்துல்லாஹி ரப்பில் ஆலமீன்.